சூடான சாதத்துக்கு அதே போல் இட்லி தோசைக்கு ஒரு கத்திரிக்காய் வச்சு சாதம் சாப்பிட்டாலே போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு 50 கிராம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், வேர்க்கடலை இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம், அதாவது தனியா. கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 கிராம்பு, 2 பட்டை துண்டு, 2 ஏலக்காய் கூடவே சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவிக்கு மசாலா இதை போல் ரெடி பண்ணி நீங்கள் கிரேவி செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டோமா ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் அடுப்பு தீ வந்து ஃபுல்லாகவே குறைச்சிடுங்க. கூடவே ஒரு 8 முந்திரி, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு கிடைக்கலனா நீங்கள் கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வேர்க்கடலை, மிளகு, ஜீரகம், மல்லி இதெல்லாம் நல்லா செவந்து வர டைமில் எள்ளுலாம் சேர்த்துக்குங்க. ஏன்னா எள்ளு வந்து டக்குன்னு கருகிடும். அந்த சூட்டில் எள்ளு வந்து நல்லா செவந்து வந்துடும். இது கூடவே ஒரு 5 பீஸுக்கு தேங்காய் எடுத்து திருக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அப்படியே பிரட்டி எடுங்க, தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. அதில் இருக்க வந்து காம்பும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும். ஏன்னா வந்து நம்ம காம்பாடு தான் சேர்க்க போகிறோம். காம்பு வந்து கொஞ்சம் காஞ்சி இருந்ததுன்னா நம்ம சேர்த்து சாப்பிட்டோமா நல்லா இருக்காது. அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து மீடியமான சைஸில் வாங்கிக்கோங்க. ரொம்பவும் பெருசு இல்லாமல் ரொம்பவும் குட்டி இல்லாமல் மீடியமான சைஸில் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து 2ஆக கட் பண்ணி அடிபாகம் வரலும் போகாதீங்க, இதோட விட்டுருங்க. அதே போல் இந்த பக்கமும் அதே அளவில் விட்டுட்டு உள்ளே வந்து சொத்தை இருக்கா பார்த்துக்குங்க. ஏன்னா கத்திரிக்காயில் வந்து சொத்தை இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும். கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துடணும். ஏன்னா அப்படியே வச்சோமா கத்திரிக்காய் வந்து கருத்து போயிடும். அதனால் வந்து ஒரு கத்திரிக்காவாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதே போல் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா இதில் சேர்த்துடலாம். நல்லா ஆற விட்டு சேர்த்துருங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்காதீங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே குட்டி குட்டியாக ஒரு 3 துண்டு இஞ்சி, ஒரு 8 பல்லுக்கு பூண்டு, 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 2 பெரிய வெங்காயம் அதிகமாக கட் பண்ணிக்கோங்க. கிரேவி ரொம்ப கம்மியாக வேணும்னா 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணாலே போதும். நான் வந்து ஒரு 4 பேர்லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வைக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதே போல் மசாலாலாம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டியது வராது, வெங்காயத்திலே தண்ணி இருக்கும், அதனால் கரெக்டாக போயிடும். இல்லை ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் அரைச்சதுக்கு அப்புறம் பாருங்கம்மா, கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். லைட்டாக கொரகொரப்பு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். தண்ணியில் இருக்க கத்திரிக்காய் வந்து நான் தண்ணி வடிகட்டி எடுத்துட்டேன். நம்ம அரைச்சிருக்க மசாலாவில் கொஞ்சம் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இந்த உள்பாகமாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுடுங்க. இதை போல் நம்ம வச்சுட்டோமா மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கி கத்திரிக்காய் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதே போல் ஒரு கத்திரிக்காயிலையும் மசாலா எடுத்து உள்ளே வச்சுடுங்க. பாருங்கள், எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலா வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதுவும் ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஆகும். அதுக்காக தான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 காஞ்ச மிளகாய் காம்பாட சேர்த்துருங்க, கட் பண்ண வேண்டியதில்லை, வாசனைக்காக தான். 2 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 5 பல்லு பூண்டு எடுத்து தோல் எடுத்துட்டு நச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 2 சிட்டிக்கு அளவு பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், லைட்டாக இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில்
நம்ம கத்திரிக்காவை ஒரு பீஸாக சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்கம்மா. அடுப்பு தீ வந்து நல்லா ஓரளவுக்கு மீடியமான அளவில் வச்சுடுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்குங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம கொஞ்சம் மசாலாவில் சேர்த்துருக்கோம், இப்போ பார்த்து சேர்த்துக்குங்க. மசாலா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கலாம். பாருங்க, நம்ம வந்து 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருக்கோம். பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைம்ல கொஞ்சமா ஜார் கழுவி தண்ணி, புளி கரைச்சல் கொஞ்சமாக ஒரு கோலி சைஸுக்கு புளி எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். லைட்டாக புளிப்புக்காக தான், அதிகம் புளிப்பு இருக்கக்கூடாது, கொஞ்சமாக புளிப்புக்காக தான். இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதுக்கு மேலே தண்ணியும் புளி கரைச்சலும் சேர்க்காதீங்க. ஏன்னா வந்து இது குழம்பு இல்லை, கிரேவி தான். குழம்பா இருந்தால் நம்ம இன்னும் கூட தண்ணி சேர்க்கலாம். கிரேவின்றதுனால இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கரம் மசாலா இஷ்டப்பட்டா சேர்த்துங்க, இல்லைனா விட்டுடலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு அடுப்பு தீயை குறைச்சி வச்சு மூடிடுங்க. பாருங்கம்மா, நான் வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன். அதே போல் நடுவில் எடுத்து கிளறி விட்டுருக்கேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. கத்திரிக்காய் வச்சு இப்படியும் செய்யலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா. ரொம்ப ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இந்த கிரேவியை சாப்பாட்டு கூட ஊற்றி சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். அதே போல ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான கிரேவி இது. ஏன்னா வந்து கொத்தமல்லி புதினா எல்லாமே சேர்த்து அரைச்சதுனால ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கும். அதே போல் வெந்தயமும் நல்லா செவந்து வரணும். இதெல்லாம் வறுத்துக்கிட்டு இருக்கும் போதே கூடவே ஒரு 7 காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வரப்பட்டு வரும்போதே கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் சேர்த்தா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வரும்போது இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம இதை சேர்த்துடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி 1 கட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வடிகட்டி வச்சுருங்க. இப்போ இந்த கொத்தமல்லி சேர்த்துடலாம். அதே அளவுக்கு புதினாவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துடலாம். இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா ஆற வச்சு இதை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்கக்கூடாதுமா, அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். நைஸாக வராது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் வரும், பரவாயில்ல. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. அதே போல் நல்லா மணமாக இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். நம்ம வதக்கி வச்ச புதினா கொத்தமல்லி ஆறி இருக்குது. இப்போ இதில் சேர்த்துடலாம். அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். அதே போல் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இதையும் கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக ஆக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கொரகொரப்பாக கெட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயை வச்சுக்கலாம். இந்த கிரேவி வந்து நல்லெண்ணெயில் செஞ்சோமா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் அதே போல் நல்லது. இப்போ வந்து நம்ம ஒரு 3/4 கப்பு அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். அதே போல் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஆகும். அப்போ தான் வந்து ஒரு 4லேருந்து 5 நாளைக்கு கூட வச்சிருந்து சாப்பிட்லாம். அந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு 10-15 வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணாமல் சேர்த்துக்குங்க, அப்படியே சேர்த்துக்குங்க. ஒரு 3 சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சதும் நான் 50 கிராம் பூண்டு எடுத்து தோல் 1 பாதியமாக உரித்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்குங்கம்மா. இந்த டிஷ்ஷுக்கு வந்து பூண்டு வந்து மெயினானது. பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பூண்டு வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும்.
அடுப்பு தீயை வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க. இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு இதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டோமா நல்லா திக்காக வரும். எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு வரும். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து கரெக்டாகிடுச்சு பாருங்கள். இந்த கிரேவிக்கு வந்து நல்ல எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஆகும். இப்போ வந்து கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, நான் வந்து ஒரு 6 நிமிஷம் விட்டுருக்கேன். நடுவில் எடுத்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அதே போல் நல்ல மணமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். வெல்லம் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா கலந்து. அவ்வளோதாம்மா, ஒரு சூப்பரான நல்ல ஒரு அட்டகாசமான கிரேவி ரெடி. இந்த குழம்பு கொஞ்சமாக எடுத்து சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே போல் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான குழம்பு இது. வாங்க இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஈரப்பதம் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா தொடச்சி வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடு ஏறினதும் 2 கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்கம்மா. அப்போ தான் வந்து பவுட்ரு பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஈரப்பதம் சுத்தமாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் நம்ம சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ அதே கடாயை வச்சுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஆகும்னா நல்லெண்ணெயில் சமைக்கிறோம். அதே போல் இந்த கருவேப்பிலை குழம்புனாலே நல்லெண்ணெயில் சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதை போல் வெடிக்கிற டைமில் 100 கிராமுக்கு பூண்டு எடுத்து நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூடவே 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். அதே போல் இந்த குழம்புக்கு முடிஞ்ச வரலாம் சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை பொடி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 4 காஞ்ச மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம், வாசனைக்காக தான். பாருங்கள், பூண்டு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பொடி இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. இதை சேர்த்துடலாம். கருவேப்பிலை பொடி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் வந்து ஒரு சிறு கசப்பு இல்லாமல் இருக்கும். இது கூடவே நம்ம 2 பெரிய தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்கம்மா. தக்காளியோட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன். இதில் வந்து எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் வந்து ஒரே மிளகாய் தூள் சேர்த்தாலே போதும். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் எல்லாமே தனித்தனியாக சேர்த்துக்கலாம். இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது வராது. நீங்கள் வந்து கெட்டியாக கரைச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது வரும். இதை போல் தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா தண்ணி சேர்க்க வேண்டியது வராது. நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுமா, கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து சாதத்தோடு போட்டு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வெறும் சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு மீடியமான தீயில ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். நடுவில் எடுத்து கலந்து விடுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். கருவேப்பிலை குழம்பு எவ்வளோ தளன்னு சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு தான்மா திக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக வெல்லம் இதை சேர்த்துருங்க. வெல்லம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, ரொம்ப டேஸ்டான உடம்புக்கு ஆரோக்கியமான கருவேப்பிலை குழம்பு ரெடி. இந்த குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.